அப்ப ஒரு கொஸ்டினுக்கு 3 விதமாவும் ஆன்சர் பண்ண முடியும். My name is Deeksha. I am from Tirupur. And speaking English, YouTuber and homemaker also. What is your hobby? I can speak little English. இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்க போறோம். நம்ம இங்கிலீஷ் பேசுறதுக்கு தவறு வந்துடுமோ, எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணிடுவோமோ அப்படின்ற பயமே வேண்டாம். நம்ம இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா பயம் இல்லாம பேசணும். இங்கிலீஷ பயம் இல்லாம பேசுறதுக்கு என்ன பண்றது சொல்லுங்க? இங்கிலீஷ பயம் இல்லாம பேசணும், அதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் அதை கத்துட்டு மிரருக்கு முன்னாடி போய் அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். வெரி குட். இங்கிலீஷ நம்ம தைரியமா பேசி பழகினா மட்டும்தான் அது நம்மளுக்கு ஈஸியா வரும். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். எல்லாருமே எல்லா இடத்துலயுமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்களை பத்தி யாராவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம டக்குனு ஒரு 5 பாயிண்ட் சொன்னா கூட போதும். இன்டர்வியூக்கு போறீங்க, அவங்க நம்மகிட்ட கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஒவ்வொரு கொஸ்டினா கேட்டாங்கன்னா நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் பண்ணுவோம். இப்போ பெரும்பாலும் இன்டர்வியூக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினாலாம் கேட்கறது கிடையாது. இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு தான் நம்ம சொல்றாங்க. மொத்தமா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்மளை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும், அது நம்மளை பத்தி நம்ம இங்கிலீஷ்ல பேச தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ நம்ம இன்டர்வியூ மெத்தட்லயே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டு பார்க்கலாம், அடுத்து நம்ம மொத்தமா பேசுறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் யுவர் நேம்? My name is Deeksha. Yes, okay, good. Where are you from? I am from Tirupur. Okay, done. Who are you? I am a student. Very good. What do you do? I am going to 6th standard. I am going to 6th standard. What do you do அப்படின்னு கேட்டதுக்கு I am going to 6th standard சொல்லிருக்காங்க. அவங்க 6வது போறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. பட் இப்ப நான் 6வது படிக்கிறேன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? நீங்க 6வது படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? I study in 6th standard. Okay, very good. I study in 6th standard. Okay, நான் 6வது படிக்கிறேன். இப்ப 6வது போறேன்னு சொல்லும் போது I am going to 6th standard சொன்னாங்க. அப்போ இவங்க 5ல இருந்து 6வதுக்கு போறாங்க. இப்போ 6வது படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? I study in 6th standard. இப்போ இதே கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லலாம்? I am studying in 6th standard. Very good. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 3 விதமாவும் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ what do you do அப்படின்னு நம்ம கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? I am going to 6th standard. நான் 6வது போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து என்ன சொன்னாங்க? 6வது படிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு என்ன சொன்னாங்க? I study in 6th standard அப்படின்னு சொன்னாங்க. நான் 6வது படித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொன்னாங்க? I am studying in 6th standard. Very good. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு நம்ம 3 விதமாகவும் ஆன்சர் பண்ண முடியும். சரி, ஓகே. எல்லா குழந்தைகளுக்குமே இருக்கிற ஒரு விஷயம் என்னது? ஹாபிஸ். எஸ். இப்போ உங்களுடைய ஹாபிஸ் நான் தெரிஞ்சுக்கலாமா? Yes, of course. ஓகே, உங்களுடைய ஹாபிஸ் சொல்லுங்க. My hobby is drawing. உங்களுக்கு டிராயிங் ரொம்ப பிடிக்கும். ஓகே, வெரி குட். Can you speak English? Yes, I can speak English. Very good. அப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியும். உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா பேச தெரியுமா, இல்ல கொஞ்சம் கொஞ்சம் பேச தெரியுமா? I can speak little English. Okay, I can speak a little English. Okay, அப்போ அவங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தான் பேச தெரியும். ஏன்னா அவங்க பிரைமரியில இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பேசிக்கிறாங்க. சோ இப்போ அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், ஆனா கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? I can speak a little English அப்படின்னு சொல்லணும். சரியா? இதுதான் இன்ட்ரோடக்ஷன். இப்போ நம்ம கொஸ்டின் கேட்கிறோம், அவங்க ஆன்சர் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு இன்டர்வியூ தான். இப்போ அதே இன்டர்வியூல மொத்தமா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாமா? My name is Deeksha. I am from Tirupur. I am a student. I am going to 6th standard. My hobby is drawing. I can speak little English. I can speak little English. Very good. பரவாயில்ல, இந்த அளவுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. இப்போ அவங்க டைரக்டா கேமரா முன்னாடி கேட்டதுனால இவங்க கொஞ்சம் பயந்துதான் சொன்னாங்க. சோ அவங்களுக்கு கொஞ்சம் கேமராவுக்கு அடுத்து கேட்டோம்னா இன்னும் நல்லா சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இத உங்களுடைய வீட்டுல தனியாவோ இல்லாட்டி கண்ணாடி முன்னாடி இருந்தோ நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். இப்போ இவங்களை பத்தி சொல்லிட்டாங்க. சரியா? அவங்க பேரு தீக்ஷா, அவங்க திருப்பூர்ல இருந்து வர்றாங்க. அடுத்து அவங்களோட ஹாபிஸ் என்ன, அவங்களுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப அவங்களை பத்தி அவங்க 6th ஸ்டாண்டர்ட் போறாங்க அப்படின்ற ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. சோ இதே மாதிரி நீங்களும் உங்களை பத்தி
ஒரு 5 பாயிண்ட்ஸ் இல்ல எனக்கு இன்னும் நிறைய இருக்கு என்னை பத்தி சொல்றது நிறைய இருக்கு அப்படின்னா பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் உள்ள வச்சு நீங்க பேசி பிராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? ஏன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஹெவியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணா சிம்பிளா இருந்து நம்ம போகலாம். இப்போ கொஸ்டின் இவங்க கேட்க போறாங்க, ஆன்சர் நான் பண்ண போறேன். கொஸ்டின் கேளுங்க பார்க்கலாம். What is your name? My name is Manonmani. Where are you from? I am from Tirupur. Who are you? I am a teacher. What do you do? I am teaching English, YouTuber and homemaker also. What is your hobby? My hobbies are reading books and watching movies. Another question. Can you speak? Can you speak English? Very good. Can you speak English? I can speak English, but I cannot speak more English. I learn English every day to improve my English. Okay? என்னோட இங்கிலீஷை நான் இன்னும் மேம்படுத்திட்டே இருக்கிறேன் அப்படின்ற மீனிங். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க குழந்தைங்களோட இருந்தாலும் சரி, இல்ல தனியா இருந்தாலும் சரி, இல்ல மிரர் முன்னாடி இருந்தாலும் சரி, ஆனா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொல்லு நீயும். லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.